வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/7/2025 ஆனி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் புதுமைப்படுத்தக்கூடிய அனுகூலம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, தெய்வ வழிபாடு, பெரியோர்களின் ஆசீர்வாதம், ஆன்மீக பெரியோர்களை தரிசனம் செய்யக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது மேஷத்திற்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கண்டிப்பாக கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தை பிரயோகத்தை பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பண்ணுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் இரவு நேரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு தயாராக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதில் எல்லளவும் வருத்தப்படாமல் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை வருங்காலத்தில் கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் ஏற்றங்கள், அனுகூலங்கள், சந்தோஷங்கள் கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியுடனும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் தர்க்கம் செய்யாமல் இருப்பது புத்திசாலித்தனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விதமான அயற்சியோ மன கஷ்டமோ ஏற்படலாம். மனதை ஆழ்நிலை தியானப்படுத்துவதோ, மனதுக்கு பிடித்த ஒரு சங்கீதத்தை கேட்பதோ இன்றைக்கு நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம், மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. வியாபாரத்தில் அதீதமான நன்மையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு. படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வருத்தங்கள் தீரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மாலை மணி 7 மணி வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாகனங்களிலும் தேகாரக்கத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் தர்க்கம் இல்லாமல் இருந்தால் போதும். குறிப்பாக மன அழுத்தம்தான் பெரிய பாதிப்போ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மாலை மணி 7 மணி 1 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குழப்பத்தில் அதிகமாக ஈடுபாடு கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அண்டையலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் அதீதமான நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.